41 பேர் வந்து கரூர்ல இருந்தாங்கல்ல, இது தொடர்பா விஜய் அவர்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவர் டெல்லியில சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிருக்கிறாரு. பல மணி நேரமா விசாரணை நடத்தினதா சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? 41 உயிர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கணும். அது யாராக இருந்தாலும் விஜய்னு இல்லை, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க என்ன விசாரணையோ என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கரெக்டாக எடுத்து உண்மையாக இருக்கணும், நேர்மையான இதுவாக இருக்கணும். அதில் வேறு எந்த இதுவும் இருக்கக்கூடாது. இல்லை பிஜேபியோ இல்லை வேறு ஏதோ சார்ந்து கொடுத்து அவங்கள ஒரு சைடாக இழுக்கணுன்றதுக்காக வேறு எதாவது பண்ணக்கூடாது. என்னவோ நிறைய முறையான நடவடிக்கை எடுக்கணும். அவர் மற்றது பண்ணுறாரோ இல்லையோ, ஒரு சில விஷயம் அவர் கண்ட்ரோலுக்கு போகுதா இல்லையான்லாம் தெரியல. பட் இருந்தாலும் கரெக்டான நியாயத்தை தான் எடுக்கணும். அந்த டிசிஷன் கரெக்டாக இருக்கணும். விசாரணை பண்ணணும். அவருன்னு இல்லை, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கணும், விசாரணை பண்ணி தான் ஆகணும். ஸோ அது பண்ணால் மட்டும்தான் என்னன்றது தெரிய வரும். இப்போ மக்களுக்கு பணம் கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் அடுத்தது. என்ன இருந்தாலும் அந்த இடத்துக்கு அடுத்த பணமே இருந்தாலும் அடுத்து அந்த ஃபேமிலிக்கு என்ன இருக்கும் அப்படின்றத யோசிக்கணும்ல. அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னென்னு யார் இருந்தாலும் அதுக்கு வேறு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. அமௌண்ட்டால் அந்த சொல்யூஷன் வராது எந்த ஒரு விஷயத்துலையுமே. ஸோ அதனால் வந்து உயிர்ன்றதுக்கு வந்து இப்போ என்னன்றதை ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு என்னவோ அதுக்கான இதை அவங்க கோர்ட்டில் முடிவு பண்ணி அது சிபிஐ விசாரணை வந்து கரெக்டாக முடியணும். அது ப்ராப்பராக இருக்கணும். கரூரில் வந்து ஒரு 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல, இது தொடர்பாக வந்து தாவேகா தலைவர் நடிகர் விஜய் கிட்ட வந்து விசாரிக்கணும்னு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு அவர் டெல்லியில் ஆஜராயிருக்கிறார் சிபிஐ அலுவலகத்தில். பல மணி நேரமாக விசாரணை நடத்தினதா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 41 உயிர்களுக்கு நியாயம் கிடைக்குமா? இல்லை, நியாயம்லாம் அது 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 ஏற்கனவே கிடச்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து அது இயற்கையாகவே நடந்த ஒரு சம்பவம் தான். அது யாருமே அது காரணம் கிடையாது. அவர் ஒரு நல்ல ஃபேமஸான ஆக்டரு, அதுக்காக கூட்டம் கூடியிருக்கு. எப்பயுமே ஒரு சினிமா தேட்டர்லேயே கூட்டம் கூடினான்னு மூச்சு திணறும் ஜென்ரலாகவே. அந்த மாதிரி நார்மலாக அவ்வளோ கூட்டம் கூடினா கண்டிப்பாக 4 பேருக்கு மூச்சு திணறு தான் செய்யும். அதுமாதிரி அது பிளான் பண்ணி யாருமே திட்டம்லாம் போடல. எந்த கட்சிக்கும் அந்த சம்மந்தம் இல்லை, மக்கள் தான் பொறுப்பு. அது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் தாவேகா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம், திமுக தான் காரணங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படிலாம் கிடையாது. அது திமுகவும் காரணம் கிடையாது, அது விஜயும் காரணம் கிடையாது. லேட்டாக வந்ததுனாலலாம் கிடையாது. இதே மற்ற கட்சிக்காரன் லேட்டாக எத்தனை மீட்டிங் வராங்க, அங்கே என்ன டெத் ஆகிருக்கு, அப்படிலாம் கிடையாது. அது அவருக்கு கூட்டம் கூடுது, அவ்வளோதான். வேற ஒன்றுமே அதுக்கு காரணமே கிடையாது. ஜென்ரல் காரணம் தான் அது. 41 பேர் வந்து கரூரில் இறந்தாங்கல்ல, 11 குழந்தைகள் உட்பட. இது தொடர்பாக வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்து விசாரிக்கணும்னு சிபிஐ சம்மன் அனுப்பிடுச்சு. அவர் இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் வந்து ஆஜராகிருக்கிறாரு. பல மணி நேரமாக அவர்கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. நம்ம பேசிகிட்டு இருக்க இப்போ வரைக்கும் கூட விசாரணை போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 41 உயிர்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு பார்க்குறீங்களா, இல்லை விஜயை பழி வாங்குறதுக்கு பண்ணுறாங்களா? விஜயனை பழி வாங்கலைங்க, அவர் உள்ளே போகணும். முதல்ல அவரை பழி வாங்கலாம், அரெஸ்ட் பண்ணணும். அவரெல்லாம் வந்து அவரால் தான் எல்லாம் நடந்தது. 41 பேர் செத்த காரணம் அந்த ஆள் தான் காரணம். குறிப்பிட்ட டைமுக்கு போகலை, மக்களை காக்க வச்சார், ஆவேசம் செத்துது போயிட்டு. அது காரணம் அவர் தான். போய் அவரை உள்ளே போகிற தப்புல அவர் பழி வாங்கின அவரை. ஆமாம், உண்மையான கருத்து, என்னோட கருத்து அதுதான். என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக சதியில் தான் 41 பேர் உயிரிழந்தாங்க தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க. நீ ஏன் ஓடியாந்த ஊரை விட்டு ஏன் ஓடியாந்த? திமுக சதியில் அங்கேருந்து போராட வேண்டியதானே நீ அங்கே செத்து கிடக்குறான், உன் வீட்டில் செத்து அங்கே வந்துடுவேன், நீ போயிடுவ. அங்கே குழந்தை குட்டியில் செத்துக்க நீ ஏன் எங்கே வர? மெட்ராஸ் உனியா வேலை உனக்கு? மக்களுக்கோசம் நீ போனேன், மக்களை காப்பாற்றணும். 200 கோடி விட்டு நான் வந்துட்டேன், சினிமா எடுத்து விட்டு வந்துட்டுன்னு சொல்கிறேன். நியாயமான வார்த்தைன்னு சொல்கிறேன். அதுக்குள்ள உண்மையாக வந்து தெரியல. அங்கே செத்துக்கணும், நீ ஏன் வீட்டுக்கு வர? பள்ளிக்கூடம் உனக்கு என்ன வேலை? அவன் இருந்து திமுக காரன் போகிறான்னா அவன் தான் காப்பாற்றணும். பாலாஜி தான் காப்பாற்றினார், செந்தில் பாலாஜி. நீ அவன் மேலே நீ குறை சொல்லக்கூடாது. நீ செய்து தப்பு, நீ மகா தப்பு. அரசியல் லாக்கி இல்லாத மட்டும் ஒரு விஜய் அரெஸ்ட் பண்ணணுங்கிறீங்க? அரெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். கரூரில் வந்து ஒரு 40 பேருக்கு மேலே இறந்தாங்கல்ல விஜயோட பொதுக்கூட்டத்தில். இது தொடர்பாக விசாரணை வந்து சிபிஐ கிட்ட போகணுன்னு விஜய் கேட்டார். கடைசியில் சிபிஐ வந்து அவரை விசாரிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி டெல்லியில் கூப்பிட்ருக்காங்க. அவர் டெல்லியில் இன்றைக்கி ஆஜராகிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயை பழி வாங்குறாங்களா, இல்லை அவரை விசாரணை பண்ணுறது கரெக்டு தானா? பல மணி நேரமாக விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. காலையிலேருந்து துருவி கேள்விகள் கேட்கப்படுறதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து முன்னாடி வந்து சினிமாவுக்கு முன்னாடி வந்து அவர் தளபதின்னு சொல்லி கூப்பிடுவோம் நம்ம, இல்லையா? இப்போ வந்து அரசியலுக்கு வந்துட்டாப்புல அவர். அப்படிங்கிறப்போ வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு சூழ்ச்சி தான். இது கட்சிக்கு வந்த பின்னாடி வந்து இது வந்து சூழ்ச்சி தான். இப்போ அவங்க ஒரு மாநாடு போட்டாங்கன்னா விரிவான இடமோ எத்தனையோ நிலப்பரப்பு கொடுப்பாங்க. இப்போ ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், இந்த 2 கட்சி தான் ஆண்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்தாப்புல, சீமான் வந்தார், அவருக்கு ஏற்ற மாதிரி இடமும் இல்லை. இப்போ இவர் வரவும் அந்த மாதிரி
தகுந்த இடம் கொடுக்காதனால தான் நெரிசலும் செத்துருக்காங்க. இதுதான் நடந்த உண்மை. என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல கூட்டம் நடத்தினாரு. இவர் எந்த இடத்துல கூட்டம் நடத்தினாரோ அதே இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்தினாரு. அதுல வந்தது வந்து ஓரளவுக்கு கட்டுப்பட்ட கூட்டம். தலைவர்கள் சொன்னா தொண்டர்கள் கேட்டுப்பாங்க. அதனால ஒரு கட்டுப்பாடு இருந்தனால அந்த கூட்டத்துல எந்த அசம்பாவிதமும் நடக்கல. அதோட அதுல வெறும் ஒரு 120-150 காவல்துறை தான் போட்டிருக்கோம். ஆனா விஜய் வர்றாருன்னு ஒரு 500க்கு மேற்பட்ட காவல்துறை போட்டிருக்கோம். இதுல என்னன்னா கூட்டம் அதிகமா வந்துருச்சு. இவர் தாமதமா வந்தது ஒரு காரணம் சொல்றாங்க. நீங்க இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், இந்த 2 கட்சி நம்ம வந்து பரம்பரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு கூட்டம் சேராது. இவர் வந்து விஜய்ங்கிற வந்து சினி ஃபீல்ட்லேருந்து இப்போ வந்திருக்காரு. அப்போ வந்து ஆக்ரோஷமாக பசங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து எல்லாமே பார்க்கணும். இவர் புதுசாக ஒரு கட்சியை தொடங்கியிருக்காருல்ல, அந்த கட்சிக்கு வந்து ஆதரவாக வந்து பார்க்குறாங்க. இப்போ என்னுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்து அந்தந்த இது இப்போ மெச்சூரிட்டி ஆகினாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து இப்போ விஜய் வராருன்னு இப்போ நடுத்தரமாக ஒரு மீட்டிங் போட்டாலே கூட சேராது. நார்மலாக வந்து ஒரு நடிகர் போட்டுமே ஃபுல்லாக கூட்டமாக சேரும். இதுதான் இயல்பு. நடிகர்களை பார்க்க ஒரு கட்டுப்பாடு இல்லாம அது பாதி வரும். ரெண்டாவது வந்து புதுசாக ஒரு கட்சி தொடங்கும் போது எல்லாரும் ஒரு அரவணைப்பு தானே எதிர்பார்க்குறாங்களா மக்கள். இப்போ மக்கள் இப்போ வந்து இப்போ நம்ம என்ன 10th படிக்கணும் 12th படிக்கணும் ஒரே ஒரு ஆசிரியரோட படிப்போமா, மாறுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் எதுவும் கட்சி மாற்றங்கள் நடக்குதான்னு தெரில. அதுதான். விசாரணை எப்படி பாக்குறீங்க? விசாரணைங்கிறப்ப வந்து எனக்கு எப்படின்னா, இப்போ நம்ம இது கூட்ட நெரிசலை இது பண்ணது தான். யாரும் எதிர்பார்க்க. ஆமாம், யாரும் எதிர்பார்க்கறது தான். இப்போ வந்து நம்ம போகிறோம், நான் போயிடறேன், நீங்கள் போயிருக்கலாம், யார் வேணால் போயிருக்கலாம். மூச்சு தண்ணீர் சாவுறோங்கிறப்போ இத்தனை கட்சி ஒரு மீட்டிங் போட்டுங்க, இத்தனை வருஷமாக மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த இறப்புலாம் கிடையாது. இவர் வந்திருக்காப்புல, இறப்பு வந்திருக்கு. அதுதான் அவர் மன்னிப்பு கேட்டு அவர் என்னென்னமோ பண்ணாப்புல. அவர் என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. கரூர்ல வந்து ஒரு 41 பேர் இறந்தாங்கல்ல விஜயோட பொதுக்கூட்டத்தில். இது தொடர்பாக வந்து விஜய் வந்து இன்னைக்கு சிபிஐ அலுவலகத்தில் வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் விசாரணை ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 5-6 மணி நேரமாக விசாரணை நடந்துட்டு இருக்கு. நம்ம பேசிகிட்டு இருக்க இப்போ வரைக்குமே விசாரணை போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரியானதுன்னு பார்க்குறீங்களா இல்லை பழி வாங்குறாங்களா? இது இல்லை என்ன கேட்டால் பழி வாங்குறாங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம் என்னன்னா, எவ்வளோ மீட்டிங் நடந்து இதே விஜய் வந்து நிறைய இடத்துல மீட்டிங் பண்ணியிருக்காரு, போயிருக்காரு. இப்போ இதை விட க்ரௌடெலாம் அதிகமாக இருந்தெல்லாம் நான் கூட பார்த்துருக்கேன், டிவியில் எல்லாம் பார்த்துருக்கேன். இது வந்து அது பழி வாங்குறதா நான் சொல்லுவேன். யார் பழி வாங்குறாங்க? ஒன்றிய அரசா மாநில அரசா? அதுக்கு எப்படின்னு சொல்கிறது, அவர் அரசியல் விரோதி இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு இல்லையா, நமக்கு ஏதாவது இதாக வந்துட போகிறான்ற ஒரு பயத்தில் கூட செஞ்சுருக்கலாம். இதை நமக்கு அதாவது நம்மளை விட அதிகமாகிடுவானோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அது யார் தான் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இதை பார்த்து சிபிஐ விசாரிக்கிறாங்கன்றீங்களே, அதை பார்த்து தான் சொல்ல முடியும். அவருன்னான்ட்டு அவர் கண்டுபிடிச்சிருவாங்க, எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் தான் சிபிஐ விசாரணையே வேணும்னு கேட்டார். இப்போ சிபிஐ வந்து அவர் நீ வாப்பான்னு சொல்லி விசாரணைக்கு கூப்பிட்டுட்டாங்க. இது எப்படி சரியானது தான் பார்க்குறீங்களா, இல்லை ஏதாவது கூட்டணி இழுக்கிறதுக்காக பார்க்குறாங்களா? அது பிஜேபி இழுக்கிறதான்னு பார்க்குறீங்களான்னு கேட்குறீங்களா? அது சொல்ல தெரியல எனக்கு தெரியும்னா சிபிஐ விசாரணைன்றதுக்கு முறையாக தேவை தான். அவர் விஜயே சொல்லியிருக்காரு இல்லையா, அதான் அவரே தான் வேணும்னு தான் சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, நம்ம இங்கே எது சொன்னாலும் எடுப்படாது. இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து எங்கே அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட இதுதான் எதுவுமே காவல்துறையாட்ட இதோட அவங்க சொல்கிறதா இது இருக்கும். இது சிபிஐனா அது அவங்க பார்த்துப்பாங்கன்றதுனால அவர் சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி. என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து திமுகவோட சதின்னு சொன்னார். ஆனால் ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ அந்த வாதத்தை வைக்க மாட்டேங்கிறாரு. பொதுக்கூட்டத்தில் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ அந்த வாதத்தை வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கே சாட்சி தேவை, வெறுமனே வாயில சொல்ல முடியாது. கண்டிப்பாக சிபிஐ கிட்ட அது தொடர்பாக சொல்லுவாரா, இல்லை சிபிஐ கிட்ட என்ன பேசுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அவருடைய மனசில் என்ன இருக்கோ தான் சொல்ல முடியும். நம்ம சொல்லலாம், இங்கே சொன்னது அங்கே சொல்கிறதுக்கு எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதில் கோர்ட்டில் சொல்கிறதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லையே, இதுலாம் இருக்குது, இங்கே பார்க்கலான்ட்டு. கரூரில் வந்து ஒரு துயர சம்பவம் நடந்தது இல்லை, ஒரு 41 பேர் இறந்தாங்கல்ல, அது தொடர்பாக வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும்னு விஜய் அவர்கள் கேட்டார் சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ சிபிஐ கிட்ட அந்த கேஸ் போயிருக்குது. சிபிஐ கடைசியில் அவரையே விசாரிக்கணும்னு சொல்லி டெல்லி கூப்பிட்டுட்டாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து விசாரணை போயிட்டே இருக்குது. துருவி கேள்வி கேட்குறதாலாம் செய்திகள் வருது. அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ முன்வைத்ததாக சொல்கிறாங்க. எதனால் இந்த கேள்விகள்லாம் முன் வச்சாங்கன்னா, இதற்கு முன்பாக அந்த கட்சியில் வந்து ஒரு 2-3 பேர்ட்ட விசாரணை பண்ணாங்க. ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அப்புறம் அந்த வேனை ஓட்டுநரில் பிரச்சார வாகனத்தை அஜித்குமார், இவங்க எல்லாத்துக்கிட்டையும் விசாரணை பண்ணிட்டு அவங்க சொன்ன பதிலை வச்சு தான் கடைசியில் இவர்கிட்ட விசாரணை பண்ணணும்ட்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 41 உயிர்களுக்கு ஒரு இது கிடைச்சிருமா? ஒன்று அதுக்கு போனது தான் இல்லையா, அதுக்கு முழுக்க காரணம் பார்த்தா இவர் தான், விஜய் அவர்கள் தான் கண்டிப்பாக. சரிங்களா, இவர் வந்து அன்றைக்கி நடந்தது எந்த ஒரு இது இல்லாமல் அவர் போயிட்டார். இது அவங்ககிட்ட மக்களாக இருந்தால் போயிருப்பாரா? நம்மளும் வந்து குழந்தைய பெற்றுருக்குறோம், நமக்கு அந்த ஆதங்கம் இருக்குது.
உயிர் போனது தான் 11 குழந்தைகள் இறந்துருக்காங்க. கண்டிப்பாங்க. அதில் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது போனது போனதான். இதுக்கு முழுக்க அவர் தான் காரணம் மொழி, வேறு யாரும் இல்லை. திமுகவோட சதின்னு தாவேக்கா தரப்புலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து தப்பிக்க வேண்டிய இது என்ன, நான் அதுக்காக வந்து திமுகன்னு சொல்லாதீங்க. நான் வந்து பொதுவாக இந்த கட்சியும் இல்லை, பொதுவான ஆள் தான். இது வந்து நாளைக்கு இன்னொரு ஆளுங்கட்சி வராங்கன்னா அவங்க மேலே பழி போடுறாங்க. எந்த ஒரு ஆளுங்கட்சி மேலேயும் அவங்க பழி போடுறது ஒன்று தான். இப்போ வந்து சிபிஐ கேட்டது இவர் தான், கடைசியில் இவருக்கே அது பேக் ஃபேர் ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இவரே வந்து குழி வெட்டி அவதில் இப்போ விழுந்த மாதிரி இருக்காரு. பிஜேபி அவங்க கூட்டணியில் இழுக்க பார்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஜனநாயகன் சொல்றாங்க. ஆமாம், படத்துக்கு நெருக்கடி, இப்போ நெருக்கடி. சம்மன் கடைசியில் வந்து பண்ணா இவர் நம்ம கட்சிக்கு வருவாங்க அப்படின்னு கூட அவங்க பண்ண நினைக்கலாம். 41 பேர் வந்து இந்த கரூரில் இறந்தாங்கல்ல, ஒரு துயர சம்பவம் நடந்ததில்ல விஜயோட பொதுக்கூட்டத்தில். இது தொடர்பாக வந்து ஸ்டேட் அமைச்ச, அதாவது மாநில அரசு அமைச்ச சிறப்பு புலனாய்வு குழு எங்களுக்கு வேணாம், சிபிஐ விசாரணை தான் வேணும்னு சொல்லி தாவேக்கா தரப்பில் வந்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டாங்க. இப்போ வந்து கடைசியில் சிபிஐ அந்த விசாரணையை பார்த்துட்டு இருக்காங்க. சிபிஐ தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. விஜய் விசாரிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி டெல்லிக்கு வர சொல்லிட்டாங்க. அவர் டெல்லியில் காலையிலேருந்து விசாரணைக்கு ஆஜராகிருக்கிறாரு. பல மணி நேரம் ஆயிடுச்சு அவர் விசாரணைக்கு போயிட்டு. துருவி கேள்விகள் கேட்கப்படுறதெல்லாம் செய்திகளில் பார்க்க முடியுது. அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்கதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 41 உயிர்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு பார்க்குறீங்களா, இல்லை இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு பார்க்குறீங்களா? பழி வாங்குற நடவடிக்கைலாம் இதில் இல்லைங்கண்ணே. அது நியாயம் கிடைக்கிறதுக்கு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிபிஐன்னும் போது எல்லாத்தையும் கரெக்டாக தான் விசாரிப்பாங்க. அதனால் கூட்டு கேட்கறதுல தப்பு இல்லை. அதே மாதிரி விஜய் தான் சிபிஐ வேணும்னு கேட்டார். ஆமாம், அவர் கேட்டதுனால அது பண்ணுறாங்க. ஆனால் தாவேக்கா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி பாருங்கள் எங்களை கூட்டணியில் இழுக்கிறதுக்காக நெருக்கடிக்குள்ள உள்ளாக்குறாங்க, எங்களை பழிவாங்குறாங்க அப்படின்னு தாவேக்கா தரப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் பழிவாங்குறதா பார்க்கலையா? அப்படிலாம் கிடையாதுங்க. 42 உயிர் வந்து சும்மா இல்லைல்ல. சிபிஐன்னும் போது அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறது அவங்களுக்கு கடமை தானே. அதில் வந்து அது தப்பு கிடையாது. அவங்க பண்ண இதில் பழி வாங்குறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ இது நீங்கள் தமிழ்நாட்டில் விசாரித்தாலும் அவங்க பண்ணாலும் அது பழி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போது திமுக பண்ணாலும் அது பழி வாங்குற மாதிரி தான் சொல்லுவாங்க. எதோ இருந்தாலும் கேட்டு இது பண்ணணும். ஆமாம், விஜய் விசாரணை பண்ணி தான் ஆகணும். ஆமாம், பண்ணி தான் ஆகணும்.